ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யூடிஎம்ல இருந்து நான் உங்கள் வெங்கட். ஸோ நேற்று வந்து பார்த்தோம்னா டே 1ல் நம்ம ஒரு 10 பாலிட்டி கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ்ல வந்து நம்ம இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எடுத்து வந்து பார்த்துருந்தோம். ஓகேங்களா, இன்னைக்கு டே 2, இன்னைக்கு ஒரு 10 இம்பார்ட்டன்ட் கொஷின் பாலிட்டிலேருந்து நம்ம எடுத்துட்டு வந்திருக்கோம். வாங்க பார்க்கலாம். ஓகேங்களா, கீழ்காணும் சட்டங்களில் எது அடிமைகளின் பட்டயம் என ஜவஹர்லால் நேருவினால் விவரிக்கப்பட்டது? இந்திய அரசாங்க சட்டம் 1909, 1919, 1935, 1947. சரியான பதில் வந்து பாத்தீங்க அப்படின்னா 1935. ஓகேங்களா, ஸோ எதனால இந்த சட்டத்தை வந்து அவர் அடிமைகளின் பட்டயம்னு சொன்னார்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இந்த சட்டம் வந்து பார்த்தீங்கன்னா 1930ல் சைமன் கமிஷன் அறிக்கை, ஓகேங்களா, அவர் சப்மிட் பண்ண அந்த அறிக்கையின் அடிப்படையை வச்சு தான் இந்த சட்டம் இயற்றப்பட்டது. இந்த சட்டம் வந்து ஏற்றும் போது வந்து பார்த்தீங்கன்னா யார் வைஸ்ராயா இருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா வெலிங்டன் பிரபு. ஓகேங்களா, ஸோ இந்த சட்டத்தை வந்து பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் மற்றும் முஸ்லீம் லீக் 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒருமனதாக இதை வந்து நிராகரிச்சிட்டாங்க. என்ன காரணத்தினால நிராகரிச்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்திய சுதந்திரத்திற்கான எந்த ஒரு தீர்வையுமே வந்து இந்த சட்டம் பேசலை. அதே மாதிரி இந்திய மக்களின் அடிப்படை உரிமைகளை பற்றியும் இந்த சட்டம் எதுவும் பேசலை. ஓகேங்களா, டொமினியன் அந்தஸ்தை வந்து உறுதி பண்ணியிருந்தாலும் நமக்கு இந்தியர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முழுமையான அதிகாரத்தை இந்த சட்டம் கொடுக்கல. ஓகேங்களா, ஸோ மேக்சிமம் அதிகாரத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கிலேயர் வசமே வச்சிருந்ததுனால ஜஸ்ட் ஒரு ஐவாஷ் மாதிரி தான் இந்த சட்டம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இது மொத்தமாக வந்து நிராகரிச்சிட்டாங்க. ஓகேங்களா, அதனால தான் வந்து இது அடிமைகளின் பட்டயம்னு ஜவஹர்லால் நேருவினால் வந்து விமர்சனப்படுத்தப்பட்டது. ஓகேங்களா, ஓகே. ஸோ பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அந்த தேர்தல் வந்து போட்டிட்டாங்க. 7 மாகாணங்களில் வந்து பார்த்தீங்கன்னா வெற்றி பெற்று இது பண்ணாங்க. ஓகேங்களா, பட் இது வந்து இந்திய மக்களுக்கு எந்த ஒரு வகையிலுமே வந்து யூஸ்ஃபுல்லாக இல்லை அப்படின்றதுனால இந்த மாதிரி ஒரு விமர்சனத்தை ஜவஹர்லால் நேரு வந்து வச்சார். ஓகேங்களா, ஸோ ஓகே. இந்த 1909 இந்திய அரசாங்க சட்டம் எதை பற்றி பேசுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்திய சட்டமன்றங்களுக்கு இந்திய உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்க தேர்தல் முறை முதன்முறையாக அறிமுகப்படுத்தப்பட்டது இந்த சட்டத்தின் மூலம்தான். ஓகேங்களா, அதே மாதிரி பார்த்தீங்க சட்டமன்றங்களிலும் உள்ளாட்சி அமைப்புகளிலும் முஸ்லீம்களுக்கு தனி இடஒதுக்கீடு 25%. ஓகேங்களா, ஸோ ஒதுக்குனது வந்து இந்த சட்டத்தில் தான். ஓகேங்களா, அதே மாதிரி வந்து தலைமை ஆளுநர், மாநில ஆளுநர், நிர்வாக குழுக்கள் விரிவுபடுத்தப்பட்டு அதில் இந்தியர்களுக்கு இடமளிக்கப்பட்டதும் இந்த சட்டத்தின் மூலமாக தான். எது? இந்த இந்திய அரசாங்க சட்டம் 1909 மூலமாக. ஓகேங்களா, ஓகே. 1919 இந்திய அரசாங்க சட்டம் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் டைம், ஓகேங்களா, எல்லா பெண்களுக்கும் இல்லை, சில பெண்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து வாக்களிக்கிற உரிமை வந்து இந்த சட்டம் கொடுத்தது. ஓகேங்களா, அதே மாதிரி மாகாணங்கள்ல இரட்டை ஆட்சி முறை, ஓகேங்களா, இரட்டை ஆட்சி முறை வந்து இந்த சட்டத்தின் மூலம் அறிமுகப்படுத்தப்பட்டது. டயர்சி, மாகாண சட்டமன்றங்களுக்கு சட்டங்களை ஏற்ற அனுமதி அளித்ததும் இந்த சட்டம் தான். ஓகேங்களா, அதே மாதிரி மாகாண மற்றும் மத்திய சட்டமன்றங்கள் இந்த சட்டத்தின் மூலம் விரிவுபடுத்தப்பட்டது. ஓகேங்களா, ஓகே. அடுத்தது இந்திய அரசாங்க சட்டம் 1947. இந்த சட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்தியாவோட சுதந்திரம் மற்றும் பிரிவினைக்கான மவுண்ட் பேட்டனின் திட்டத்தை செயல்படுத்தியது இந்த சட்டம். ஓகேங்களா, அதாவது மவுண்ட் பேட்டன் திட்டம் கேட்டீங்கன்னா அந்த ஜூன் 3 பிளான். ஓகேங்களா, ஸோ என்ன பிளானு? இந்தியாவுக்கு சுதந்திரம், அதே டைம்ல வந்து இந்தியா பாகிஸ்தான்ன்ற அந்த பிரிவினையை கொண்டு வந்தது தான் இந்த ஜூன் 3 பிளான். ஓகேங்களா, இது யாருடைய பிளானு? மவுண்ட் பேட்டன் பிரபு அவர்களுடைய பிளான் இது. ஓகேங்களா, 2வது கொஸ்டின் பார்க்கலாமா? சர்க்காரியா ஆணையம், ராஜமன்னார் குழு, அனந்தபூர் சாஹிப் தீர்மானம், பொம்மை தீர்ப்பு. ஓகேங்களா, ஸோ சர்க்காரியா ஆணையத்துக்கு பொருந்தக்கூடிய இது என்ன? மத்திய அரசாங்கம். ஓகேங்களா, சர்க்காரி ஆணையம் வந்து பார்த்தீங்கன்னா மத்திய அரசாங்கத்தால் 1983ல் அமைக்கப்பட்டது. எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா மத்திய மாநில உறவுகளை ஆராயறதுக்காக அமைக்கப்பட்ட ஆணையம் தான் இந்த சர்க்காரி ஆணையம், மத்திய அரசால் அமைக்கப்பட்டது. ஓகேங்களா, ஸோ அதனால தான் மத்திய அரசாங்கம்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, 2வது வந்து பார்த்தீங்கன்னா ராஜமன்னார் குழு. இந்த ராஜமன்னார் குழு வந்து யாரால் அமைக்கப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசாங்கத்தால் 1969 வந்து அமைக்கப்பட்ட குழு. ஓகேங்களா, ஓகே. ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அறிக்கையை வந்து 1971 சப்மிட் பண்ணாங்க.
இந்த குழுவோட முக்கிய பரிந்துரைகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிதி ஆணையத்தை நிரந்தர அமைப்பாக மாற்றுதல், திட்டக்குழுவினை கலைத்தல், அதற்கு பதிலாக சட்டப்பூர்வ அமைப்பு உருவாக்கப்படும், சரத்து 356ஐயும் 365ஐயும் நீக்கம் பண்ணணும், ரிமூவ் பண்ணணும் அப்படின்றது தான் வந்து இந்த பரிந்துரையில் கொடுத்துருந்தாங்க. இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா மாநில சுயாட்சியை உறுதிப்படுத்தும் விதமாக, அதாவது குடியரசுத் தலைவரின் ஆட்சியை வந்து அமல்படுத்துறதுக்கு அனுமதி அளிக்காத வகையில் வந்து இது இருக்கணுன்றதுக்காக அந்த 2 சட்டப்பிரிவை வந்து நீக்க சொல்லி அந்த பரிந்துரையில் கொடுத்துருந்தாங்க. ஓகேங்களா. அதே மாதிரி மத்திய பட்டியலில் இருக்கிற சில பகுதிகளை வந்து மாநில பட்டியலில் வந்து மாற்றணும் அப்படின்றதையும் வந்து இந்த குழுவோட பரிந்துரையில் சொல்லியிருந்தாங்க. பட் இந்த குழுவோட பரிந்துரையை மொத்தமாக வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டு ரெஃப்யூஸ் பண்ணிடுச்சு. இதை வந்து இந்த பரிந்துரையை ஏற்க முடியாதுன்ட்டு மத்திய அரசு நிராகரித்து விட்டது. ஓகேங்களா. அடுத்து அனந்தபூர் சாஹிப் தீர்மானம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அகாலிதளம். ஓகேங்களா. இந்த அனந்தபூர் சாஹிப் தீர்மானம் வந்து பார்த்தீங்கன்னா 1973 பஞ்சாப் லூதியானாவில் இருக்கிற சிரோன்மணி அகாலிதளம் அப்படின்ற கட்சி நடத்தின மாநாட்டில் நிறைவேற்றப்பட்டது தான் இந்த தீர்மானம். என்ன இந்த தீர்மானத்தோட நோக்கம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, சீக்கிய மதம் அப்படின்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்து மதத்தின் ஒரு பகுதி கிடையாது, சீக்கிய மதம்ன்றது ஒரு தனி மதம் அப்படின்றத உறுதிப்படுத்துவதற்காக ஏற்படுத்தப்பட்ட தீர்மானம் தான் இந்த ஆனந்தபூர் சாஹிப் தீர்மானம். ஓகேங்களா. ஓகே. பொம்மை தீர்ப்பு வந்து உச்சநீதிமன்ற தீர்ப்பு 1989 கொடுத்தாங்க. என்ன இதுன்னு பார்த்தீங்கன்னா, எஸ்ஆர் பொம்மை அப்படின்றவர் கர்நாடக முதல்வராக வந்து 1988-89 காலங்களில் இருந்தார். ஓகேங்களா. அவருடைய ஆட்சியை கவிழ்க்கும் விதமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த 356 சட்டப்பிரிவு 356 வந்து யூஸ் பண்ணி அவங்களுடைய ஆட்சியை வந்து அங்கே கலைச்சிட்டாங்க. ஓகேங்களா. அதற்கு எதிராக வந்து பொம்மை அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா உச்சநீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடுத்து இருந்தாரு. அதோடைய தீர்ப்பு என்ன வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, மார்ச் 1994 அதுக்குண்டான தீர்ப்பை வந்து உச்சநீதிமன்றம் கொடுத்தது. ஒரு மாநில அரசை டிஸ்மிஸ் செய்யறதுக்கு குடியரசுத் தலைவருடைய அதிகாரம் முழுமையானது அல்ல. ஓகேங்களா. ஸோ அவங்களுடைய தனிப்பட்ட விருப்பின் காரணமாக வந்து ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்டை வந்து டிஸ்மிஸ் பண்ண முடியாது அப்படின்ற தீர்ப்பை வந்து உச்சநீதிமன்றம் கொடுத்தது. ஓகேங்களா. ஓகே. ஸோ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாங்களா. ஸோ ஆக்சுவலாக வந்து இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் பி. ஓகேங்களா. சர்க்காரி ஆணையம் மத்திய அரசாங்கம், ராஜமன்னார் குழு தமிழ்நாடு அரசாங்கம், அனந்தபூர் சாஹிப் தீர்மானம், அகாலிதளம், பொம்மை தீர்ப்பு, உச்ச நீதிமன்றம். ஓகேங்களா. ஸோ இந்த சர்க்காரி ஆணையம் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 247 பரிந்துரைகளை வந்து மொத்தமாக கொடுத்துருந்தாங்க. ஓகேங்களா. சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு மொத்தம் 247 பரிந்துரைகள் கொடுத்துருந்தாங்க. ஓகேங்களா. ஓகே. 3வது கொஸ்டின் பாருங்க. பொறுத்துக. அரசியல் நிர்ணய சபை முதல் கூட்டம், வரைவு குழு உருவாக்கப்பட்ட தேதி, மாநிலங்களவையின் முதல் கூட்டத்தொடர், முதல் லோக்சபா கலைப்பு. ஓகேங்களா. ஸோ அரசியல் நிர்ணய சபையின் முதல் கூட்டம் எப்போது ஆரம்பிக்கப்பட்டது? 9th டிசம்பர் 1946 வந்து இந்த முதல் கூட்டம் நடந்தது. ஓகேங்களா. ஓகே. வரைவு குழு உருவாக்கப்பட்ட தேதி எப்ப? வரைவு குழு BR அம்பேத்கரின் தலைமையில் வரைவு குழு உருவாக்கப்பட்ட தேதி வந்து 29 ஆகஸ்ட் 1947. நமக்கு சுதந்திரம் கிடைக்கப்பட்ட பிறகுதான் நம்மளுடைய டிராஃப்டிங் கமிட்டியை ஃபார்ம் பண்ணாங்க. ஓகேங்களா. அதுக்கு தலைமை வகித்தவர் டாக்டர் BR அம்பேத்கர் அவர்கள். இந்த குழுவில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 8 பேர் இருந்தாங்க. ஓகேங்களா. ஸோ மாநிலங்களவையின் முதல் கூட்டத்தொடர் எப்போ நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா 13 மே 1952. ஓகேங்களா. ஸோ ஏன்னா வந்து முதல் பொது தேர்தல் முடிஞ்சதே வந்து பார்த்தீங்கன்னா 1952 பிப்ரவரி 21 அதற்கப்புறம் தான் வந்து இந்த முதல் கூட்டத்தொடர் நடந்தது. ஓகேங்களா. முதல் லோக்சபா கலைப்பு எப்பன்னு பார்த்தீங்கன்னா 4 ஏப்ரல் 1957. ஓகேங்களா. ஸோ 5 ஆண்டு காலம் வந்து அதற்கான இது இருக்கு இல்லைங்க, டைம் பீரியட் இருக்கு இல்லைங்களா பாராளுமன்றத்துக்கு. ஸோ அந்த டைம் பீரியட் கழிச்சு பார்த்தீங்கன்னா 1952 ஆரம்பிச்சது 57 வரைக்கும். ஓகேங்களா. ஸோ குழு முதல் கூட்டத்தொடர் தேதியில இருந்தது 5 வருடங்கள். அந்த கணக்கில் பார்க்கும்போது 13 மே 1957 வரைக்கும் டைம் இருக்கு. அவங்க ஒரு மாசத்துக்கு முன்னாடியே லோக்சபாவை கலைச்சிட்டு திருப்பி அடுத்த 2வது பொது தேர்தலுக்கு இது பண்ணாங்க. ஓகேங்களா. ஸோ அப்போ வந்து ஆப்ஷன் பாருங்க.
ஆப்ஷன் ஏ 4 3 2 1. ஓகேங்களா, 1க்கு 4, 2க்கு 3, 3க்கு 2, 4க்கு 1. ஓகேங்களா. ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா. லோக் அதாலத் பற்றிய தவறான வாக்கியத்தை கண்டறியும். தவறான வாக்கியத்தை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. லோக் அதாலத் என்பது ஒரு வழக்குகளை விரைந்து முடிக்கவல்ல செயலமைப்பு. கரெக்ட். ஏன்னா அதோட பிரதான நோக்கமே வந்து இதுதான். வழக்குகளை வந்து விரைந்து முடிக்க வேண்டும், விரைவான நீதி வழங்க வேண்டும் என்பதுதான் லோக் அதாலத்தோட பிரதான நோக்கம். ஓகேங்களா. இது சட்ட அமைப்பின் கருவி அல்ல, இது தப்பு. ஓகேங்களா, இது சட்ட அமைப்போட கருவி தான். ஓகேங்களா. வழக்குகளை சமாதான முறையில் முடிவுக்கு கொண்டு வர ஒரு வகையான மன்றம். கரெக்ட். இது வந்து பேச்சுவார்த்தை அமைப்புன்னு சொல்லுவாங்க. இந்த லோக் அதாலத்தை வந்து பாத்தீங்கன்னா பேச்சுவார்த்தை அமைப்பு. அதே டைம்ல மக்கள் நீதிமன்றம்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. இந்த ரெண்டையுமே வந்து லோக் அதாலத்துக்கு உண்டான பெயர்கள் தான். ஓகேங்களா. ஸோ வழக்குகளை சமாதான முறையில் தான் வந்து அந்த இது ஆக்சுவலாக வந்து லோக் அதாலத்ன்றதே வந்து பார்த்தீங்கன்னா வழக்குகளை தீர்ப்பதில் சமாதானத்தை அடிப்படையாக கொண்டது தான். அப்போ அந்த வகையில் இந்த ஸ்டேட்மெண்ட்டு கரெக்டு. ஓகேங்களா. லோக் அதாலத் மக்கள் வாசற்படிக்கே சென்று நீதி வழங்குகிறது. ஓகேங்களா. இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டானு பார்த்தீங்கன்னா கரெக்ட். ஓகேங்களா. லோக் அதாலத் வழக்குகளை முற்றிலும் மக்களின் வசதிக்காக நடத்தப்படுகிறது. இதற்காக மக்கள் நேரடியாக நீதிமன்றம் அல்லது அதிகாரத்தை அணுக தேவையில்லை. ஓகேங்களா. மக்களுக்கு இலவசமாக வழங்கப்படும் சேவை வந்து இந்த லோக் அதாலத். ஓகேங்களா. ஸோ அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்ட். அப்போ எந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு? ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் மட்டும் தான் தப்பு. ஓகேங்களா. ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. நகர்பாலிகா சட்டம் சார்ந்த சட்ட திருத்தம் டேஸ் ஆகும். எத்தனையாவது சட்ட திருத்தத்தில் வந்து நகர்பாலிகாவோட சட்ட திருத்தம் கொண்டு வந்தாங்க? 73வது சட்ட திருத்தமா, 75, 74, 70வது சட்ட திருத்தமா? சரியான பதில் வந்து பார்த்தீங்கன்னா 74வது சட்ட திருத்தம். ஓகேங்களா. ஸோ இதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நகர்பாலிகா சட்டம் சார்ந்த சட்ட திருத்தம் கொண்டு வந்தாங்க. ஓகேங்களா. அது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா 1992 இந்த சட்ட திருத்தம் பண்ணி 1992 பகுதி 9 ஏ அப்படின்றதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த சட்ட திருத்தத்தை கொண்டு போய் சேர்த்துட்டாங்க. ஓகேங்களா. என்ன எத்தனாவது அட்டவணையில வருதுன்னு பாத்தீங்கன்னா 12வது அட்டவணையில இந்த சட்ட திருத்தம் வரும். ஓகேங்களா. ஸோ பகுதி வந்து பாத்தீங்கன்னா பகுதி 9 ஏ உட்பிரிவு 7 வந்து இந்த இது சேர்த்தாங்க. ஓகேங்களா. இந்த சட்ட திருத்தம் எப்ப வந்து அமலுக்கு வந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா 1993 ஜூன் 1ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா இந்த சட்ட திருத்தம் அமலுக்கு வந்தது. இந்த சட்ட திருத்தம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நகர்பாலிகா எதை சார்ந்தது, எந்த இதை சார்ந்தது பார்த்தீங்கன்னா நகராட்சி தொடர்பானது. நகராட்சி உள்ளாட்சி அமைப்புகள் தொடர்பானது தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நகர்பாலிகா சட்டம். ஓகேங்களா. ஸோ இதன் மூலமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆர்டிகல் 243 P-ல-இருந்து 243 ZF அப்படின்ற விதி வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பகுதி 9A வந்து சேர்த்தாங்க. ஓகேங்களா. ஓகே. ஸோ இதன் மூலமா என்ன சட்ட திருத்தம் கொண்டு வந்தாங்க பார்த்தீங்கன்னா நகராட்சிக்கு உண்டான அதிகாரம், அவங்களுடைய பொறுப்புகள், ஓகேங்களா. ஸோ அவங்களுடைய கடமைகள், இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த சட்ட திருத்தத்தின் மூலமா கொண்டு வந்தாங்க. ஓகேங்களா. அப்போ இந்த 73வது சட்ட திருத்தம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து பார்த்தீங்கன்னா 1992 நிறைவேற்றப்பட்ட சட்ட திருத்தம் தான். ஓகேங்களா. இது வந்து பாத்தீங்கன்னா பஞ்சாயத்துக்கானது. ஓகேங்களா. 74வது சட்ட திருத்தம் நகராட்சிக்கு, 73வது சட்ட திருத்தம் பஞ்சாயத்துக்கு. ஓகேங்களா. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா கிராம பஞ்சாயத்துகளை முறைப்படுத்துவது தொடர்பான ஒரு சட்ட திருத்தம். இந்த சட்ட திருத்தம் வந்து பாத்தீங்கன்னா 24 ஏப்ரல் 1993 73வது சட்ட திருத்தம் அமலுக்கு வந்தது. ஓகேங்களா. ஓகே. ஸோ இந்த சட்டம் அரசியலமைப்பில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதே மாதிரி பகுதி 9ல் சேர்த்தது தான். அட்டவணை வந்து பார்த்தீங்கன்னா 11வது அட்டவணையில் சேர்த்திருந்தாங்க. 11வது அட்டவணையில் சேர்க்கப்பட்டது. ஓகேங்களா. ஸோ இந்த கிராம பஞ்சாயத்தோட பதவி காலம்ன்றது 5 ஆண்டுகள்.
உள்ளாட்சி சுயராஜ்யத்தை கொண்டாடும் வகையில் மத்திய அரசு 2010ஆம் ஆண்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த நாளை வந்து பார்த்தீங்கன்னா தேசிய பஞ்சாயத்து ராஜ் நாளாக அறிவிக்கப்பட்டது. ஓகேங்களா. ஸோ இப்போ ஒவ்வொரு வருஷமும் ஏப்ரல் 24ஆம் தேதி வந்து நம்ம தேசிய பஞ்சாயத்து ராஜ் நாளாக வந்து செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேங்களா. ஓகே. ஸோ இந்த 75வது சட்ட திருத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 1994 வந்து நிறைவேற்றப்பட்ட ஒரு சட்ட திருத்தம். இது வந்து பார்த்தீங்கன்னா தீர்ப்பாயங்கள் சம்பந்தப்பட்ட சட்ட திருத்தம் தான் இந்த 75வது சட்ட திருத்தம். ஓகேங்களா. 70வது சட்ட திருத்தம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குடியரசுத் தலைவர் தேர்தலுக்கான வாக்காளர் குழுவில் தேசிய தலைநகரான டெல்லியும் அதே மாதிரி சட்டப்பேரவை கொண்டிருக்கிற இன்னொரு யூனியன் பிரதேசமான பாண்டிச்சேரியும் வந்து சேர்த்தாங்க. ஓகேங்களா. ஸோ மாநிலங்கள் மட்டும் இல்லாமல் இந்த 2 யூனியன் பிரதேசத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவர் தேர்தலுக்கான வாக்காளர் குழுவில் வந்து இணைச்சது தான் வந்து இந்த 70வது சட்ட திருத்தம். ஓகேங்களா. குடியரசுத் தலைவர் தேர்தலில். ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாங்களா. கீழ்காணும் கூற்றுகளில் நிதி ஆயோக் பற்றிய எந்த கூற்று சரியானது? ஓகேங்களா. அனைத்து மாநில முதல்வர்களும் சட்டமன்றம் கொண்ட யூனியன் பிரதேசங்கள் தவிர ஆளும் குழுவில் அங்கம் வகிக்கின்றனர். தப்பு. ஓகேங்களா. ஸோ அனைத்து மாநில முதல்வர்களும் சட்டமன்றம் கொண்ட யூனியன் பிரதேசங்களின் முதல்வர்களும் அல்லது வந்து துணைநிலை ஆளுநர்களும் அதே மாதிரி மத்திய அமைச்சர்களும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த குழுவில் அங்கம் வகிக்கின்றனர். இந்த தவிர அப்படின்றது தப்பு. ஓகேங்களா. அடுத்த பாருங்க, இந்திய பிரதமர் நிதி ஆயோக்கின் தலைவர் ஆவார். கரெக்ட். ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மோடி அவர்கள் தான் வந்து இந்த நிதி ஆயோடைய தலைவராக செயல்பட்டு இருக்காரு. ஓகேங்களா. எப்பயுமே இந்தியாவின் பிரதமராக இருக்கிறவர் தான் வந்து நிதி ஆயோக் ஆக்சுவலாக வந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கோட போட்டிருக்காங்க. நிதி ஆயோக்குடைய தலைவராக இருப்பார். ஓகேங்களா. இந்திய நிதியமைச்சர் துணைத் தலைவராக செயல்படுகிறார். இது தப்பு. ஓகேங்களா. நிதி ஆயோக்குடைய வந்து துணைத் தலைவர் வந்து நிதியமைச்சர் கிடையாது. ஓகேங்களா. இது வந்து ஒரு அரசியல் சார்பற்ற பதவி. தான் இந்த துணைத் தலைவர் பதவி. ஸோ அதனால வந்து நிதியமைச்சர் துணைத் தலைவராக செயல்படுவதில்லை. ஓகேங்களா. ஸோ இந்த துணைத் தலைவர் யார் செலக்ட் பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரதமர் தான் துணைத் தலைவரை செலக்ட் பண்றாங்க. ஓகேங்களா. ஓகே. ஸோ துணைத் தலைவர் மட்டும் கிடையாது, தலைமை நிர்வாக அதிகாரியும் வந்து பார்த்தீங்கன்னா தலைமை நிர்வாக அதிகாரியும் வந்து பார்த்தீங்கன்னா பிரதமர் தான் செலக்ட் பண்றாரு. ஓகேங்களா. துணைத் தலைவரையும் தலைமை நிர்வாக அதிகாரி 2 பேரையுமே வந்து பிரதமர் தான் செலக்ட் பண்றாரு. ஓகேங்களா. ஓகே. ஸோ இப்ப இருக்கிற தற்போதைய தலைமை நிர்வாக அதிகாரி யாருன்னு பாத்தீங்கன்னா அமிதாப் காந்த் தான் இப்ப இருக்கிற நிர்வாக அதிகாரி. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா துணைத் தலைவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா சுமன் பெர்ரி. தற்போதைய துணைத் தலைவர் வந்து பாத்தீங்கன்னா நிதி ஆயோக்கின் துணைத் தலைவர் வந்து பாத்தீங்கன்னா சுமன் பெர்ரி. ஓகேங்களா. 2015ஆம் ஆண்டு ஜனவரி 1ஆம் தேதி 2015ஆம் ஆண்டு ஜனவரி 1ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரி 1ஆம் தேதி திட்டக்குழுவை கேன்சல் பண்ணிட்டு பிளானிங் கமிஷனுக்கு வந்து மாற்றாக தான் இந்த நிதி ஆயோக்ன்ற அமைப்பு அமைக்கப்பட்டது. ஓகேங்களா. இதோட முக்கிய நோக்கம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவின் வளர்ச்சி தரத்தை உயர்த்துவதற்கான நீண்ட கால மற்றும் குறுகிய கால திட்டங்களை உருவாக்குவது தான் இந்த அமைப்போட நோக்கமே. ஓகேங்களா. இந்த அமைப்பு மாநிலங்களுடன் இணைந்து பணிபுரிந்து வளர்ச்சிக்கான வழிகளை ஆராய்கிறது. ஓகேங்களா. ஸோ அப்படி பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இதை பத்தி சரியான கூற்று எது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 2வது கூற்று மட்டும்தான். இந்திய பிரதமர் நிதி ஆயோக்கின் தலைவர் ஆவார். ஓகேங்களா. இப்போ ஆப்ஷன் பி தான் சரியான ஆன்சர். ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா. பொதுப்பட்டியல் எனும் கருத்து பெறப்பட்டது எந்த அரசியலமைப்புல இருந்து? ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவின் அரசியலமைப்புல இருந்து தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த பொதுப்பட்டியல் நம்ம எடுத்துக்கிட்டோம். ஓகேங்களா. பொதுப்பட்டியல் மட்டும் கிடையாது,
வணிகம், வியாபாரம் மற்றும் போக்குவரத்து சுதந்திரம், இரு அவைகளின் கூட்டமர்வு, முகப்புரியின் மொழி, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆஸ்திரேலியாவுடைய அரசியலமைப்புல இருந்து தான் எடுத்துக்கிட்டோம். ஓகேங்களா. இங்கிலாந்தோட அரசியலமைப்புல இருந்து நம்ம எடுத்துக்கிட்டது நாடாளுமன்ற அரசாங்கம். நாடாளுமன்ற அரசாங்கம், சட்டத்தின் ஆட்சி, ஒற்றை குடியுரிமை, இடைக்கால இடைக்கால தடையாணைகள் பிறப்பிக்கிறதுக்கான அதிகாரம், சட்டம் இயற்றும் வழிமுறைகள். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலாந்தோட அரசியலமைப்புல இருந்து நம்ம எடுத்துக்கிட்டோம். ஓகேங்களா. கனடாவோட அரசியலமைப்புல இருந்து நம்ம எடுத்துக்கிட்ட விஷயங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பலமான மத்திய அரசாங்கம். மத்திய அரசாங்கத்துக்கு எல்லா பவரும் இருக்கு இல்லைங்களா. ஸோ அந்த விஷயத்த நம்ம கனடாவோட அரசியலமைப்புல இருந்து எடுத்துக்கிட்டோம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மத்திய அரசால் ஆளுநர் நியமனம். மத்திய அரசால் ஆளுநர் நியமனம்ன்றதும் கனடாவோட அரசியலமைப்புல இருந்து நம்ம எடுத்துக்கிட்டது தான். மத்திய அரசிடம் பொதுப்பட்டியல். டிஃபரன்ஸ் புரிஞ்சுக்கணும். பொதுப்பட்டியல்ன்ற கருத்து வந்து நம்ம ஆஸ்திரேலியாட்ட இருந்து எடுத்துக்கிட்டோம். அது வந்து மத்திய அரசிடம் பொதுப்பட்டியல், அந்த பவரை வந்து மத்திய அரசு கிட்ட கொடுத்தது வந்து பாத்தீங்கன்னா கனடாவோட அரசியலமைப்புல இருந்து நம்ம எடுத்துக்கிட்டது. டிஃபரன்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கம்யூனிட்டி போஸ்ட்ல ஃபர்ஸ்ட் கொடுத்துருந்தோம். ஓகேங்களா. நிறைய பேர் வந்து கனடான்னு ஆன்சர் பண்ணியிருந்தாங்க. ஓகேங்களா. ஒரு சில பேர் மட்டும் தான் ஆஸ்திரேலியா சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த கன்ஃபியூஷன் தான் அது. ஓகேங்களா. அதை மட்டும் கரெக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. அதே மாதிரி உச்ச நீதிமன்றத்தோட ஆலோசனை வரம்பு அதிகாரமும் வந்து பாத்தீங்கன்னா இங்க இருந்து நம்ம எடுத்துக்கிட்டது தான். இங்க கனடாவோட அரசியலமைப்புல இருந்து. ஓகே. அயர்லாந்து அரசியலமைப்புல இருந்து நம்ம எடுத்துக்கிட்டோம். என்ன எடுத்துக்கிட்டோம்? அரசு நெறிமுறை கோட்பாடு எடுத்துக்கிட்டோம். மாநிலங்களவை உறுப்பினர் நியமனம். ஓகேங்களா. அதே மாதிரி குடியரசுத் தலைவர் பிரசிடென்டோடைய தேர்தல் முறையும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம அயர்லாந்து கிட்ட இருந்தா எடுத்துக்கிட்டோம். ஓகேங்களா. ஸோ இந்த இது வந்து பாத்தீங்கன்னா எந்தெந்த அரசியலமைப்புல இருந்து நம்ம என்னென்ன எடுத்துக்கிட்ட விஷயம் அப்படின்றத நம்ம கொடுத்துருக்கோம். ஓகேங்களா. ஓகே. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? எட்டாவது கொஸ்டின். கண்டோன்மெண்ட் வாரியத்தை பற்றிய கீழ்கண்டவற்றுள் எவை சரியான ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்காங்க. ராணுவம் வரையறுக்கப்பட்ட இவ்விடத்தில் நிரந்தரமாக நிறுத்தப்பட்டிருக்கும். கரெக்ட். பாதுகாப்பு அமைச்சகத்தின் கட்டுப்பாட்டின் கீழ் இது செயல்புரிவதில்லை. இது தப்பு. கண்டோன்மெண்ட் வாரியம் வந்து பாத்தீங்கன்னா பாதுகாப்பு அமைச்சகத்தின் கட்டுப்பாட்டின் கீழே தான் வந்து செயல்படுது. ஓகேங்களா. செயல்புரிவதில்லை அப்படின்றது தப்பு. இவை 3 வகைகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. இதுவும் தப்பு. 4 வகைகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. 4 வகை. ஓகேங்களா. கிளாஸ் 1, கிளாஸ் 2, கிளாஸ் 3, கிளாஸ் 4. 4 வகையை பிரிச்சிருக்காங்க. 4 வகை என்னன்னு பாத்தீங்கன்னா 10 லட்சம் அதற்கு மேற்பட்ட மக்கள் தொகை. இதுவும் பாத்தீங்கன்னா கிளாஸ் 2 வந்து பாத்தீங்கன்னா 2.5 to 10 லட்சம் மக்கள். கிளாஸ் 3 வந்து பாத்தீங்கன்னா 50,000 இருந்து 2.5 லட்சத்துக்குள்ள இருக்கிற மக்கள் தொகையுடன் கூடிய இது. கிளாஸ் 4 வந்து பாத்தீங்கன்னா 50,000 கீழ் மக்கள் தொகையுடன் உள்ள பகுதி. ஓகேங்களா. ஓகே. இங்க வந்து பாத்தீங்கன்னா ராணுவம் வந்து நிரந்தரமா தான் நிறுத்தப்பட்டு இருக்கும். ஓகேங்களா. ஸோ அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா
அங்க இருக்கிற நிர்வாக பணிகள் மற்றும் இராணுவ பணிகள் ரெண்டுமே வந்து இவங்க தான் பார்த்துப்பாங்க. ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாங்களா? ஸோ இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் வந்து 1வது ஸ்டேட்மெண்ட் மட்டும் தான் கரெக்ட். ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் 9வது கொஸ்டின் பாருங்க. கீழ்கண்டவற்றை பொறுத்துக. முதல் பட்டியல், 11ஆம் பட்டியல், 7ஆம் பட்டியல், 8ஆம் பட்டியல். முதல் பட்டியலில் என்ன வரும்? மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களின் பெயர்கள் தான் வரும். ஓகேங்களா? சொன்னது நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்துருப்போம். 11ஆம் பட்டியலில் என்ன வரும்? 11ஆம் பட்டியலில் இப்போதான் நம்ம முன்னாடி பார்த்துருந்தோம். 11ஆம் பட்டியலில் வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்து வரும். ஓகேங்களா? இணைக்கப்பட்டது பகுதி 9ல. ஆனால் வந்து பட்டியல் வந்து பார்த்தீங்கன்னா 11ஆம் பட்டியல். ஓகேங்களா? அந்த பகுதி 9ன்ற அந்த பகுதி 8ல இருந்து 9ன்றது ஆரம்பிச்சதே வந்து இந்த பஞ்சாயத்து அப்படின்ற விஷயத்தை வந்து இணைக்கும் போது தான் பகுதி 9ன்ற விஷயமே ஆரம்பிச்சது. ஓகேங்களா? 7ஆம் பட்டியல் வந்து பார்த்தீங்கன்னா மத்திய அரசு மற்றும் மாநிலங்களுக்கு இடையேயான அதிகார பகிர்வு பத்தி பேசுறது தான் இந்த 7ஆம் பட்டியல். ஓகேங்களா? அதுல தான் வந்து மத்திய பட்டியல், மாநில பட்டியல், பொதுப்பட்டியல் இதெல்லாமே வருது. அடுத்து 8ஆம் பட்டியல் வந்து பாத்தீங்கன்னா மொழிகள். ஓகேங்களா? ஸோ இப்ப அரசு அங்கீகாரம் பெற்ற அலுவல் மொழிகள் வந்து பாத்தீங்கன்னா 22 மொழிகள். ஓகேங்களா? ஸோ இதுதான் ஆன்சர். ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா 1க்கு 4, முதல் பட்டியல் 1க்கு 3, ஏவுக்கு 3, பிக்கு 4, சிக்கு 1, டிக்கு 2. ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட் ஆன்சர். ஓகேங்களா? லாஸ்ட் கொஸ்டின் பார்த்துடலாங்களா? ஸோ இது வந்து மாறுபாட்டுக்குரியது. இந்த அட்டவணை 1 எப்பயுமே வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா புதிய நிலப்பரப்பு இந்தியாவோட இணையும் போதோ, இல்லை வந்து மாநிலங்களுடைய எல்லை பரப்புகள் குறைஞ்சு கூடும் போதோ, புதிய மாநிலங்கள் பிறப்பெடுக்கும் போதோ வந்து பார்த்தீங்கன்னா, இல்லை ஒரு மாநிலம் வந்து யூனியன் பிரதேசமாக மாற்றப்படும் போது, இப்போ ஜம்மு காஷ்மீர் வந்து பிரிஞ்சு ஜம்மு காஷ்மீர் லடாக்னு பிரியும் போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த அட்டவணை மாறும், முதல் பட்டியல் மாறும். என்ன எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா அதில் இருக்கிற விஷயம் வந்து மாநிலங்களுடைய பெயர், யூனியன் பிரதேசங்களுடைய பெயர் தான். பெயர் மற்றும் கேபிட்டல் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது சேஞ்ச் ஆகும். ஓகேங்களா? லாஸ்ட் கொஸ்டின் பாருங்க. கீழ் வருவனவற்றுள் எது தவறாக பொருத்தப்பட்டுள்ளது? ஷரத்து 361. ஷரத்து 361 என்ன சொல்லுது? நீதிமன்றத்தில் குடியரசுத் தலைவருக்கு எதிரான குற்றவியல் நடவடிக்கைகளில் இருந்து பாதுகாப்பை பெறுகிறார். கரெக்ட். ஓகேங்களா? குடியரசுத் தலைவருக்கு மட்டும் கிடையாது, ஆளுநருக்கும் இந்த ஷரத்து வந்து பாத்தீங்கன்னா பாதுகாப்பை அவங்க பதவியில் இருக்கிற வரைக்கும் கொடுக்குது. ஓகேங்களா? ஓகே. ஷரத்து 352 தேசிய நெருக்கடி கால பிரகடனம். கரெக்ட். ஷரத்து 356 மாநிலத்தில் குடியரசுத் தலைவர் ஆட்சி. கரெக்ட். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ராஜமன்னார் குழு கொடுத்த பரிந்துரையில வந்து கேன்சல் பண்ண சொன்ன ஒரு ஆர்டிகல். ஓகேங்களா? இன்னொரு ஆர்டிகல் 365. இந்த 2 ஆர்டிகல் தான் கேன்சல் பண்ண சொன்னாங்க. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாநில அரசியலமைப்பு வந்து இயங்காத போது, மாநில அரசு இயந்திரம் வந்து இயங்காத போது அந்த மாநிலத்தில் வந்து குடியரசுத் தலைவர் ஆட்சியை அமல்படுத்தலாம் அப்படின்றது இந்த விதி 356 அதுக்குண்டான அதிகாரத்தை கொடுத்துருக்கு. ஸோ அதனால வந்து அதை மாநிலத்துக்கு அது பிரச்சனை தானே. இப்போ என்னோட அதிகாரத்தை நீங்க பறிக்கிறீங்க அப்படிங்கும்போது எனக்கு பிரச்சனை தானே. ஸோ அப்படிங்கும்போது அந்த விதியை வந்து நீக்கிருங்க அப்படின்ட்டு அந்த பரிந்துரையை கொடுத்தாங்க. பட் மத்திய அரசு அது மொத்தமாகவே நிராகரிச்சிட்டாங்க. ஓகேங்களா? இப்போ ஷரத்து 360 நிதி ஆணையமான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. ஷரத்து 360 நிதி ஆணையத்தை பத்தி பேசாது. ஷரத்து 360 வந்து பாத்தீங்கன்னா நிதி அவசர நிலை பிரகடனம். ஓகேங்களா? நிதி அவசர நிலை பிரகடனத்தை பத்தி பேசுறதா இந்த ஷரத்து 360. ஓகேங்களா? அதாவது நிதி அவசர நிலையை செயல்படுத்த ஜனாதிபதிக்கு அதிகாரம் இந்த ஷரத்து கொடுத்திருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்தியா அல்லது அதன் பிரதேசத்தில் ஏதேனும் ஒரு பகுதியில் நிதி ஸ்திரத்தன்மை அல்லது கடன் அச்சுறுத்தலுக்கு உள்ளாகும் சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதாக ஜனாதிபதி திருப்தி அடைந்தால் நிதி அவசர நிலையை பிரகடனம் செய்யலாம். ஓகேங்களா? ஸோ அவர் நடச்சோடனே பிரகடனம் பண்ணிட முடியாது.
அதுக்கு நாடாளுமன்றத்தோட இரு அவைகளிலும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எளிய பெரும்பான்மை மூலம் வந்து அதை நிறைவேற்றி அந்த விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா நிதி அவசர நிலை வந்து அமலுக்கு கொண்டு வரலாம். ஓகேங்களா? அதே மாதிரி வந்து குடியரசுத் தலைவர் அந்த நிதி அவசர நிலையை வாபஸ் வாங்கணும் அப்படின்னா அப்போ போய் நாடாளுமன்றத்தில் திருப்பி இரு அவைகளின் ஒப்புதல் பெற வேண்டிய அவசியம் கிடையாது. அவர் எப்போ நினைச்சாலும் வந்து நிதி அவசர நிலையை வித்ட்ரா பண்ணிக்கலாம். ஓகேங்களா? பட் பிரகடனப்படுத்தும் போது அமுல்படுத்தும் போது வந்து பார்த்தீங்கன்னா நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அப்ரூவல் வாங்கணும் எளிய மெஜாரிட்டி மூலம். ஓகேங்களா? சிம்பிள் மெஜாரிட்டியில் அந்த பில்லை வந்து பாஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஓகே. ஸோ அப்போ இந்த நிதி ஆணையத்தை பற்றி பேசுகிற விதி எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா இது விதி வந்து 280. ஓகேங்களா? இந்த சரத்து 360 பேசுறது நிதி அவசர நிலை பிரகடனம். விதி 280 தான் நிதி ஆணையத்தை பற்றி பேசுது. ஓகேங்களா? ஸோ அப்போ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா தவறாக பொருத்தப்பட்டது. ஓகேங்களா? ஸோ விதி 280 என்ன பேசுதுன்னு பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவரால் அமைக்கப்படும் ஆணையம் தான் இந்த நிதி ஆணையம். ஓகேங்களா? ஸோ இந்த அமைக்கப்படுற ஆணையத்துக்கு எத்தனை ஆண்டு கால இது இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 5 ஆண்டு கால பவர் இருக்கு. ஓகேங்களா? அதோட டியூரேஷன்றது 5 வருஷம். ஓகேங்களா? ஸோ இந்த ஆணையம் வந்து என்ன வேலை செய்யுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா மத்திய மாநில வரி வருமான பங்கீடை பற்றி இது பண்றது தான் இந்த நிதி ஆணையத்தோட ஒர்க். ஓகேங்களா? ஸோ அப்படி பார்க்கும்போது தவறான இணைன்றது இந்த 4வது தான். ஓகேங்களா? டி தான் ஆப்ஷன் டி தான் ஆன்சர். ஓகேங்களா? ஸோ ஓகே. ஸோ இதோட வந்து பார்த்தீங்கன்னா 10 கொஸ்டின் நம்ம முடிச்சாச்சு டே 2க்கு உண்டானது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புறேன். ஓகேங்களா? ஸோ இதுலேருந்து நீங்கள் விஷயங்கள் தெரிஞ்சிருப்பீங்கன்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம வீடியோ வந்து நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ. பை.